ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஒரு நாள் எடுத்த விளாக் தான். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸு பூண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸில் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பருப்பு பொடியெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துருப்பாங்க. சூடான சாதத்தில் இந்த பொடி போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பொடி தோசை செய்கிறதுக்கும் இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு கூட முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் வாங்குறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு கடலெண்ணெய், அதாவது கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. கடலெண்ணெய் 1 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வரும்போது குழந்தைங்களையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து டீ தான் வந்து போட்டு குடித்தோம். இன்னும் டைம் ஆயிடுச்சு, குழந்தைங்க வந்து இன்னும் சாப்பிடல எதுவுமே. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு ஒரு 7:30 மணி 8 மணிக்கிட்ட சாப்பாடு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு கொடுத்துட்டேன். குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவள் கண்ணாடியை வந்து விடவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கண்ணாடி வந்து எப்போ ஸ்கூல் விட்டு வந்தாலும் அந்த கண்ணாடியை வந்து தேடி எடுத்து போட்டுக்கிறா. அவளுக்கு வந்து பிங்க் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கண்ணாடி பிங்க் கலரில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு இஷ்டமாயிருச்சு குட்டி பாப்பாவுக்கு. ஆனால் இந்த கண்ணாடி பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்குமே பிடிச்சிருக்கு இந்த கண்ணாடி. ஆனால் எனக்கு என்னோடய சைஸுக்கு பத்தாது. இருந்தால் நானும் போட்டிருப்பேன். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறனால பாப்பா வந்து இன்னும் 2 டம்ளர் வந்து டீ வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாருமே டீ குடிச்சிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து இந்த பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக பேர் வந்து சொல்ல தெரியல. இந்த ஒரு அட்டை வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கியாச்சு. பாப்பாங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாலே அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ 50 ரூபாய் இந்த ரோஸு. எல்லா கலருமே மிக்ஸாக இருக்கும். எல்லா கலர்னால் வெறும் 3 கலர் தான். சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு இந்த 3 கலர் தான் மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பூ வந்து 20 ரூபா. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கடலெண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு வரும் எனக்கு. 2 காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் எங்கள் எல்லாருக்கும் பத்தும் அப்படிங்கிறதுனால. நான் காலிஃப்ளவர் வந்து சில்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவுமே சிம்பிளாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த 6 எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த சவ் காய் வந்து 3 காய் வந்து 10 ரூபா. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேங்காயும் 20 ரூபா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மளிகை பொருட்களும் வந்து வாங்கியிருக்கேன். கடுகு, மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொருட்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் வாங்கினாலே எனக்கு ஃபுல்லாகவே வரும். ஒரு 50 கிராம் வாங்கும்போது 6 months ஒன்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு. இது வந்து நான் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக 2 பாக்கெட் வாங்கிப்பேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டி பெருங்காயம் வந்து நான் வந்து பொடி செஞ்சு வச்சுக்குவேன். அது எப்படி பொடி செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவும் உங்கள் கூட நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பாப்பா தான் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணால். நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்ருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்ருக்கா. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அது என்னென்ன பொருள் அப்படின்னு.
இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நாங்கள் வாங்கிட்டு வந்த விளையாட்டு பொருளை வச்சு அப்படியே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பண்ணணும்னு கூட எனக்கும் தெரியல. பாப்பாங்க 2 பேர் தான் இதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 15 கலர் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து இருக்குது எல்லா கலரும். இதில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளையாட்டு பொருளுக்கு நான் பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஆளுக்கு ஒரு கலராக வந்து எடுத்துக்கிட்டு தரையில் வந்து தேய்ச்சி சப்பாத்தி மாவு மாதிரி வந்து தேய்ச்சிக்கிட்டாங்க. தேய்ச்சிட்டு அதில் இருந்தால் கொடுத்த அச்சை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனாக வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுச்சு. லைட்டாக தான் ஒட்டுச்சு. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டால் அந்த பிசு பிசுப்பு கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா காயாமல் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளாம் சிமெண்ட்டில் வச்சு விளையாடி இருப்போம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி வந்து கிடைக்கிது. பாப்பாங்க 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு கலராக எடுத்துக்கிட்டு பாதி பாதியாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. வைலட் கலரில் கொஞ்சம், பிளாக் கலரில் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அந்த அச்சு வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த விளாக் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மஹி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.